இந்த இடங்களுக்கு போகையில் இந்த தன்மையோடு போகணும், இவ்வளோ சுத்தத்தோடு போகணும், இவ்வளோ ஆலயங்களுக்கு போகையில் இவ்வளவு சரணாகதியை போகணும் அப்படிங்கிற இருக்கிறது மாதிரி இறை சபைக்கு வரையில் தன்னை கொன்று தன்னை வென்று அங்கே அவயங்களெல்லாம் வந்து மறந்து இறை சரணாகதியோடு வந்து நிற்கலாம். இறை சபையில் இருந்த ஆகமங்களும் வந்து உங்களுக்கு ஏற்ற இறக்கங்களோட எங்கே சொல்ல முடியும். யாரும் சத்தம் போடாதங்க. ஏற்ற இறக்கங்களோட ஆகமங்கள் வந்து சொல்ல முடியும். அதை வந்து இங்கே நாங்களே சித்தர்கள் சொல்லையில் ஆகமங்கள் சொல்லையில் அவங்க நிற்கிற தன்மையை வச்சு ஆகமங்களோட தன்மை மாறும். ஏன்னா அத்தனை கணங்களும் உற்று நோக்கிட்டு இருக்கு. இங்கே அகத்தியர் மட்டும் உற்று நோக்கலை. அகத்தியர் போனால் போட்டும் அப்படின்னு விட்டுருவார். அவர் எந்த விஷயத்துக்குள்ளேயும் போக மாட்டார். ஆனால் கணங்கள் வந்து கண்கொத்தி பாம்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சர்ப்பச்சித்தரில் இருந்து விஸ்வாமித்திரரில் இருந்து சிவகணங்கள் சித்த கணங்கள் 14 லோகங்களில் உள்ள கணங்கள் இந்த சபைக்கு வந்து அடிபணி சரணாகதி இல்லாத அவங்களுக்கு அகத்திய பெருமான் இப்படி எளிமையான பரிகாரங்களை கொடுத்துட்டாரே அப்படின்னு அகத்தியரை பழிக்கக்கூடிய கணங்களும் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு. இத்தனை விஷயங்களையும் பார்த்து அகத்திய பெருமானே பரிகாரங்கள் சொல்லணும். அப்போ நம்ம நிற்கக்கூடிய நம்ம நம்பிக்கைக்குள்ளே நம்ம சரணாகதிக்குள்ளே நம்ம வென்று நிற்கிற நிலைகளை எல்லாமே அங்கே எடுத்து சொல்லும் கணங்கள். இப்படி இருக்கான், இன்னென்ன விஷயத்துக்குள்ளே இப்படி வாரான், இத்தனை மார்க் போடலாம், இன்ன விஷயங்களுக்குள்ளே இன்ன பரிகாரங்களை திணிக்கலாம் அப்படின்னு நொடி பொழுதில் இமைப்பொழுதில் இங்கே எப்படி பார்த்தவொன்னே டக்குன்னு அடித்து சொல்லுதாங்களோ அதோட கோடான கோடி நேர பொழுதுகளுக்குள்ளே ஒருத்தனோட பல ஜென்ம கணக்கை இங்கே எடுத்துருவாங்க. எடுத்து அவங்க இப்போ நிற்கிற நிலை, இப்போ இருக்கக்கூடிய அடிபணிவு சரணாகதி நிலை, நாளைக்கு பிரபஞ்சத்துக்கு என்ன செய்வான் அந்த கணக்கெல்லாம் எடுத்துருவாங்க. நாளைக்குன்னா அடுத்த ஜென்மத்தில் என்ன செய்வாங்க, இந்த ஜென்மத்தை நல்ல விஷயமாக அமைச்சு கொடுக்கல, அடுத்த ஜென்மத்தில் எங்கே இருந்து என்ன இறைப்பணி ஆற்றுவான், பிரபஞ்சத்துக்கு என்ன செய்வாங்க, எத்தனை பேருக்கு இந்த ஜென்மம் இது புண்ணியம் செய்யும், இதை உயர்த்தி கூறுவதனால இதை வந்து அகற்றி நம்ம அருள் புரிவதனால அப்படிங்கிற நிலைக்குள்ளேயெல்லாம் ஆகமங்கள் போகுது. இது வந்து நான் சொல்லுது கொஞ்சம், இதுக்குள்ளே அதி உயர் உன்னத மகா இறை சிவ மகா சூட்சமாக தான் சிவமகா அப்படிங்கிற நிலையை இங்கே ஆதி கைலாய சிவ சூட்சம நூல்னால் சிவமே சூட்சமம், அதுக்குள்ளே ஒரு சூட்சம நூல், அதுக்குள்ளே சூட்சமங்கள் ஆகமங்கள். இத்தனை சூட்சமத்தையும் தாண்டி தான் இங்கே வந்து எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்குது. தவிர அதெல்லாம் நொடிப்பொழுதில் கனப்பொழுதில் இமைக்கும் நேரத்துக்குள்ளே அகத்திய பெருமான் உள்வாங்கி சொல்லக்கூடிய ஆகமங்களாக இருக்குது. மன்னித்து அருளணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்ச தவறுகளையெல்லாம் மன்னித்து பாப சாப நிலைகளுக்கெல்லாம் விமோசனம் நொடிப்பொழுதில் அருளி இவ்வளோ விஷயங்களும் இங்கே செய்ய வேண்டியது இருக்குது. சும்மா பார்த்தோன்னே அகத்தியர் வந்து அதை சொல்லிட்டாரு, இதை சொல்லிட்டாரு, நூலை சொல்லிட்டாரு அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. சித்தனை பார்த்து சொல்லுதாரு, ஆகமம் வருதுங்காரு, ஏடை காமிக்காங்க அதை காமிக்காங்கன்னு சொல்லுதாங்கிறது. இதுக்குள்ளே இன்னும் உயர் சூட்சமெல்லாம் இருக்குது. இது பெரிய சூட்சமம் சபை, அதான் மகா சூட்சமம் இங்கே நிகழுது அப்படிங்கிறது எல்லாரும் ஏற்றுக்கிடணும். வினைக்காண்ட கேள்வி கேட்டவங்களும் ஞான பயணத்தில் நம்ம என்ன நினைக்கும், என்ன சரணாகதியோடு இருக்கோம், என்னத்தை சபைக்கு கொடுக்கும், என்னத்தை செய்ய போகிறோம் அப்படிங்கிற நிலைகளெல்லாம் இங்கே பரிசீலனை பண்ணி பார்க்க போகுது. உங்கள் வீட்டில் வந்து எவ்வளவு அரிசி இருக்குது, எவ்வளவு பருப்பு இருக்குது, எவ்வளவு கடுகு இருக்குது, எவ்வளவு விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நீங்கள் எப்படி வந்து சமையலை தீர்மானிக்கீங்களோ. இப்போ அதெல்லாம் கிடையாது, இப்போ வேண்டிய மட்டும் கிடக்கு. அந்த காலகட்டங்களில் அஞ்சரைப்பெட்டியை பார்த்துட்டான் சமையல் பண்ணதே ஐடியா பண்ணி மெனுவே அதுக்குள்ளே வச்சு தான் பண்ணுவாங்க. அது மாதிரி இல்லாமல் உங்களோட சரணாகதிக்குள்ளே என்ன பருப்பு இருக்குது, நெய் இருக்குது, சீரகம் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கா, அந்த விஷயம் இருக்கா, இந்த விஷயம் இருக்கா, உங்களோட மனநிலை என்ன நிலையோடு இருக்குது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஒரு நொடிப்பொழுதை பார்த்து தான் உங்களுக்கு வந்து அருளாசியும் அனுக்கிரக ஆசையும் உங்களை முன்னேற்றி செல்வதற்குண்டான ஆசையும் உங்களை வந்து வழிநடத்தி செல்வதற்குண்டான அற்புத நிலைகளையெல்லாம் அகத்திய பெருமான் திருவாயில் இருந்தும் ஆதி கைலாய சிவசூட்சம நூலிலிருந்து ஆதி மகா சபையில் இருந்து கொடுக்கப்படுது, வருங்கப்படுது, அருளப்படுதுன்னு சொல்லி கண்டதே கோலம் கொண்டதே காட்சி கண்டதே கோலம்னு இல்லாமல் உயர் ஆய்வுக்கு பின்னாடி தான் எல்லா விஷயங்களும் இங்கே திருவாய் மொழியில் வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லி உயர் இறை மகா சூட்சம நிகழ்வு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லி எல்லோரும் எம்மக்கள் அப்படிங்கிறதுல அகத்திய பெருமான் தெளிவாக இருக்கார். அங்கே இங்கே பார்த்து அதை இதை செஞ்சு அதன் மேல் உணர்ச்சி வசப்பட்டு இதன் மேல் உணர்ச்சிப்பட்ட
பட்டு தவறி செய்தல் இருந்தாலும் எல்லாம் சிவத்தோட குழந்தைகள் அப்படிங்கிற உயர் பாவனையில் உயர் அனுகிரகத்தை அகத்திய பெருமான் எல்லாருக்கும் மன்னித்து அருளிக்கிட்டு இருக்கக்கூடிய சபை இது அப்படின்னு சொல்லி, எங்கேயோ ஒரு பாமரன், எங்கேயோ ஒரு சித்தன், எங்கேயோ ஒரு தெற்கு வண்டானம் கிராமத்தில் எங்கேயோ ஒரு 4 ஹாஸ்பிட்டல் சீட்டை போட்டு 2 மைக்கை வச்சு 4 பேரை வச்சு பேசக்கூடிய நிகழ்வுகள் இல்லை. இது பிரபஞ்ச சபை, பிரபஞ்ச நிகழ்வு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குன்னு நம்பையில் பிரபஞ்சம் உங்களை எப்படி விஷயங்கள்னாலும் காத்து நிற்கும். விதியை கூட மாற்றி அமைக்கக்கூட அற்புதமான சபை, நவக்கிரகங்கள் சொன்னபடி கேட்கக்கூடிய சபை, பஞ்சபூதங்கள் கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய சபை, காலதேவனே வந்து செய்யவா வேண்டாமா, எப்படி சொல்லலை, எங்கே நிற்க, யாரை எடுக்க, யாருக்கு கொடுக்க அப்படின்னு எல்லா விஷயங்களையும் இங்கே கேட்டுட்டு செய்யக்கூடிய சபை. இத்தனை ஆற்றல் உள்ள சபையில் நம்ம எப்படி நிற்கணும், நம்ம என்னோட சரணாகதியாக இருக்கணும், நமக்குள்ளே என்ன வேற்று மாற்று நிலைகளெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு பிடுங்கி எறியக்கூடிய நிகழ்வு தான் முதல்ல சித்தனும் சிவநூலும் அதுக்கு துணை வருது. உங்களுக்கு தொண்டை காய, தொண்டை வலிக்க, தொண்டை புண்ணாக, நாவெல்லாம் வெந்து அது நாசமாகாத நிலைக்கு முந்திய நிலையில் இருந்தாலும் கூட உங்களுக்கு அது வந்த உடனே உட்கார வச்சு, அங்கே உட்கார வச்சு, இங்கே உட்கார வச்சு, சாப்பிடையில் சொல்லி, ஓய்வெடுக்கிற நேரங்களெல்லாம் சொல்லி ஓயாது ஆதிகையிலாய சிவசூட்சம் நூல் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே வந்து உங்களை ஓரளவுக்கு பக்குவப்படுத்தான் இறைவன் முன்னாடி நாங்கள் நிற்க வச்சுருக்கோம். அந்த உயர் சூட்சமத்தின் முன்னாடி நாங்கள் நிற்க வைக்கோம். அப்போ நீங்கள் எந்த தன்மையில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி, அந்த பொண்ணுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள் கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் இங்கே இப்படி தான் நடந்துட்டு வருது. ஞானத்தை பெறணும்னா என்ன சரணாகதி பண்ணணும், எந்த தன்மையில் நிற்கணும், பிரபஞ்சத்தில் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயங்களை உள் உணர்வுக்குள்ளே வச்சு நிற்கிறவங்க பெரியதவங்க, சொல்லதவங்க பெரியவங்க, அனுகிரகத்தை கொடுக்கறவங்க பெரியவங்க அப்படிங்கிற உயர் சரணாகதிக்குள்ளே நம்ம வரையில் நம்மளை பெரியவங்களாக பாதித்து அவங்க பக்கத்தில் அமர வச்சு குழந்த மாதிரி அகத்திய பெருமான் அனுகிரகம் கொடுக்கக்கூடிய சபை. அகத்தியம் கொடுக்கையில் எல்லாரும் அதுக்கு சவிசாய்க்கக்கூடிய ஒரே சபை இது. அகத்திய பெருமான் கொடுத்துருவோன்னா எல்லாரும் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானில் இருந்து ஒட்டுமொத்த சித்தர்கள் கூட்டங்களும், ஞானியர்கள், யோகிகள், மகான்களும், வேற்று மாற்று நிலைகள் கொண்ட கணங்கள் கூட அகத்திய பெருமான் சொன்னால் சரியாகத்தான் சொல்லுவார் அப்படின்னு சொல்லி நிற்கக்கூடிய ஒரே உன்னதமான உயர்தலம் அப்படிங்கிற எல்லாரும் வந்து ஏற்று பயணப்படணும் அப்படின்னு சொல்லி அன்பான அனுசரையான அனுகிரகமான அற்புதமான நிலைகள்லாம் அருளிக்கிட்டு இருக்கு கணங்கள். அவங்கள எந்த நிலையில் இருந்து வணங்கணுமோ அந்த நிலையில் நம்ம இருந்து வணங்கி அவங்களோட திருவடி தொட்டு திருத்தால் பணிந்து அகத்தியத்தை வணங்கி ஜெகத்தியத்தை வணங்கி ஜெகமகா சூட்சமத்தை, சிவமகா சூட்சமத்தை, ஞான உயர்மகா சூட்சமத்தை வணங்கி அற்புதமானவரை போற்றி அதிசயமானவரை அபூர்வமான ஒட்டுமொத்த கணங்களையெல்லாம் உயர் நிலையாக அகத்தியம் என்கின்ற திருநாமத்துக்குள்ளே அடக்கி அமர்ந்திருக்கின்ற ஜெகத்தியத்தை வணங்கி மகிழ்வோம். ஓம் அகதீசாய நமக, ஓம் அகதீசாய நமக. பேராற்றலை போற்றி, பெரும் கருணை வடிவமே போற்றி, பொதிகை ராஜனே, பொதிகை செல்வனே, பொதிகை அரசே, பொதிகை பதியே, பொன்னம்பல பதியே போற்றி 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 என அகத்தியனை, ஜெகத்தியனை, ஜெகப்பிரபஞ்ச மகாசித்தனை, ஜெகப்பிரபஞ்சத்தை வணங்கி மகிழ்வோம். ஓம் அகதீசாய நமக வாழ்த்தி மகிழ்வோம். ஓம் அகதீசாய பணிந்து மகிழ்வோம். ஓம் அகதீசாய துணிந்து நிற்போம் அகத்தியன் பின்னால். ஓம் அகதீசாய அச்சம் தவிர். ஓம் அகதீசாய, ஓம் அகதீசாய, ஓம் அகதீசாய அறம் செய். ஓம் அகதீசாய ஜெகமால்